அந்த சைடு போகணும். ட்ரெயின் இப்படி போகும். எம்எம்சிக்கு போகாது, இப்படி போகும். அப்படி போகும். இப்படிதானே போகும். இப்படிதானே போகும். ஆமா. தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு இப்படி போகுமா, இப்படி போகுமா? பாரு சொல்றேன். இதுதான் எம்எம்சி. இது வந்து அந்த பிரிட்ஜ். ஆமா. அந்த எம்எம்சி பஸ் ரோடு. இது பக்கத்துல இது டிக்கெட் கவுண்டர். இது மெட்ரோ ஸ்டேஷன். இது டிக்கெட் கவுண்டர். இது பாலம். இப்ப இப்படிதான் உள்ள போவேன். இதான் ட்ரெயின் போற இடம். இப்படி ட்ரெயின் போற இடம் வராது. இப்படி ட்ரெயின் போற இடம் வருது. இப்படி செல்லுது இப்படி போற ட்ரெயின். ஓ இப்படியே ட்ரெயின் போகும். பிரிட்ஜ் கட்டில ட்ரெயின் போகும். பிரிட்ஜ் நேரா போகுது. நீ இத விட்டு அவருக்கு பண்ண வராது. நீ இத விட்டு பி ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயின் எப்படி போகும்? பி ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் உங்களுக்கு வந்து பீச் ஸ்டேஷன்ல இருந்து இப்படி போனா ரைட் சைடுல போகும். தாம்பரம் இங்க இருக்குது. பி ஸ்டேஷன் இங்க இருக்குது. பி ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயினுக்கு எப்படி போவேன்? எந்த சைடு போகும்னு கேட்கணும். ட்ரெயின் எந்த சைடு போகுமா? இப்படி போகுமா? டி நகர்ல இருந்து இப்ப டி நகர் வச்சுக்கோயேன். தாம்பரத்துல இருந்து மாம்பழத்துல இருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயின் லெஃப்ட்ல போகுமா ரைட்ல போகுமா? ரைட்ல தான் போகும். நீ வந்து தாம்பரம் போறனா ரைட்ல போகும். நீ தாம்பரத்துல இருந்து ரைட்ல போகும். கேக்குற டைரக்ஷன் எப்படி போகும்? இந்த சைடு போகுமா, இந்த சைடு போகுமா, இந்த சைடு போகுமா, இந்த சைடு போகுமா? எம்எம்சி கிட்ட பார்க் ஸ்டேஷன் ரைட்ல தான் போகும். ரைட்ல போகும். ஆமா. பீச் ஸ்டேஷன் லெஃப்ட் சைடுல போகும். பீச் ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரத்துக்கு லெஃப்ட் சைடு போவோம். எப்படி போவோம்? நான் சொல்றது ரைட்ல போகுது லெஃப்ட்ல போகுதுன்னு கேட்கல. ட்ரெயின் எந்த டைரக்ஷன்ல போகும், எந்த சைடு போகும்னு கேட்கல. பீச் இருந்து பார்க் போகும். பார்க்ல இருந்து பீச் போகும். பார்க் ஸ்டேஷனே நான் சொல்றேன். எக்மூர்ல இருந்து தாம்பரத்துக்கு போறேன். எக்மூர்ல இருந்து தாம்பரத்துக்கு எப்படி போகும்? எந்த சைட்ல போகும்? ட்ரெயின் எப்படி போகும்? நீ இது தாம்பரத்துல லெஃப்ட் சைடுல போகும். லெஃப்ட் சைடுல போகும். நீ ஏன் நீ சொல்ற? சைடு நான் கேட்கல. ட்ரெயின் எப்படி போகும்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் முடிவு எந்த ட்ரெயின் இருக்கு கேக்குறேன். ட்ரெயின் கீழ ரெண்டு வீல் இருக்கும். ஸ்பீடா போகும், ஸ்லோவா போகும். நீ எப்படின்னா எப்படி நான் எப்படின்னு கேக்குறேன். கேட்காத வேணாம். நீங்க வந்து போறேன்னா இந்த வழியா போவியா, இந்த வழியா போவியா? அடுத்த ஸ்டாப் எதுன்னு கேக்குறேன். எப்படி போவான்னு கேட்கலாம். அதாவது ஐயா இது புரியாமதான் எவ்வளவு நேரமும் பாட்டை பிச்சுட்டு இருக்கோம். இங்கதான் அங்கமாக டிக்கெட் இருக்கும். ஆமா. அங்க டிக்கெட் எடுத்துட்டு நான் இங்க வந்துட்டேன். இங்க பக்கம் பீச் போகுது. ஆமா. அங்க பக்கம் செங்கல்பட்டு போகுது. ஆமா. இப்ப நான் ட்ரெயின் ஏறி பீச்சுக்கு போனா இப்படிதானே போவேன். ஆமா. அவர் என்ன இப்படி போவீங்க? கிடையாது. ட்ரெயின் வந்து இப்ப ஸ்டேஷன் இங்க தரேன். இதுதான் மாம்பழம் ஸ்டேஷன். இதுதான் மெயின் ரோடு, சென்ட்ரல் ரோடு. இங்க சென்ட்ரல் நீங்க இருக்க பார்க் ஸ்டேஷன். பார்க் ஸ்டேஷன் இப்படி உள்ள போவேன். இங்க ட்ராக் இருக்கும். இது வந்து பீச்சுக்கு போகும். இது வந்து செங்கல்பட்டு சானிடோரியம் தாம்பரம் சொல்லிட்டு மண்டலூர் சைடு போகும். மண்டலூர் சைடு அதான் எப்படி போகுது? சொல்றேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்கதான். ஐயா எனக்கு புரியல. உள்ளப்பா இங்கதான் டி நகர் இருக்குது. இங்கதான் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்குது. ட்ரெயின் இப்படித்தானே போகுது. ட்ரெயின் இப்படித்தானே போகுது. அதாவது எக்மூர்னே வச்சுக்க. இது எங்க போகுது? எங்க போகுது? தாம்பரம் போகுது. இப்படி இப்படிதானே இப்படிதான் போகுது ட்ரெயின். மேப்பே போட்டு காமிச்சிருக்கோம். ஏய் இது டைரக்ஷன் தான் பிரச்சனை. இது
இப்ப நீங்க டைரக்ஷன் ட்ரெயின் ரூட் அவன் சொல்றான் இந்த பக்கம் தான் போகும்னு சொல்றான். ட்ரெயின் வந்து நீ கடலூர் போறல விழுப்புரம், ட்ரெயின் எந்த சைடு போகுது? நீ நிக்கிற சைடுல இருந்து பார்த்தா ட்ரெயின் எந்த சைடு போகுது? எந்த சைடுல போகுதுன்னா இப்படி போதா இப்படி போதா ட்ரெயின்? எந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறது பொறுத்து அதை பொறுத்துதானே இருக்கு. எந்த எந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறினாலும் சரி, ட்ரெயின் எப்படி போகுது? எந்த பக்கம் நோக்கி போகுது? தாமரை சைடு போகும்போது எந்த சைடு போகும்? எந்த சைடு? தாம்பரம் சைடு போறேன். இந்த வழியா இருந்தாலும் ரைட்